நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் பாட்காஸ்ட். கவிதையும் வாசிப்பும் ரேவா. கவிதையின் தலைப்பு இசையும் காலம். மனமெங்கும் அலையத் தொடங்கும் யோசனையின் கால்கள் ஒவ்வொன்றும் காலத்தின் வெவ்வேறு தொடர்ச்சிக்கு இழுத்து போகிறது. சொல் முந்த வழி திறந்த காலம் இரவா பொழுதாகி கணக்கிறது, நிகழும் மௌனத்தை எடையேற்றி. ஞாபகத்தின் பொத்தலில் நிறையும் கணக்கற்ற நானுக்கோ தந்துதவ நல்ல சொல் தேடி தேடி ஓடுகின்ற கால்கள் ஓயுமிடம் மாயும் மனம் எங்கு உண்டு? நானின் வளையானான் மூங்கில் மனம் உடைத்து துளையிட்ட விசையில் இசையும் பொழுதால் நிகழ்கிறது ஓயும் காலுக்கான காத்திருப்பு. கவிதையின் தலைப்பு ஆழம். ஒளித்து வைத்த இடம் தொலையத் தொடங்கும் மனமேடை. நண்டின் கால் கொண்டு கிளறிவிடுகிறது குறுகுறுப்பு. எப்படியோ சேகரம் இல்லாத இடத்தில் இருள் விளைய முற்றும் கதிருக்குள் பிறக்கிறது புதிய பசி. கவிதையின் தலைப்பு மீட்டும் லாகவம். கண்டுணர்வாய் என தெரியும், கடக்கும் வரை கற்ற பாடம் புலன் செய்யும் மாயத்தை எப்படி சொல்ல? நிற்கிறாய் நீ, நிகழ்கிற வெளியில் சுழல்கிறேன் நான். ஓர் புதைமேட்டின் பொல்லா காலம் புகட்டி போன பாடம். பாடலென இசைக்கிற இந்த வெளி எனக்கு அந்நியமானது. அதனால் என்ன? அறிந்த பாடலர் போல் இருப்பதில்லை அறியாத கானகம். திளைப்பேன் எனக்குள் இசையாகி. கவிதையின் தலைப்பு காரியங்கள் நீங்களாக. எழுத மறுக்கிற மனம் மீது வார்த்தை விளங்க விழித்திருக்கிறது அர்த்தத்தின் பல நூறு கண்கள். எதற்கும் பொருந்தாத யூகத்தின் சொல் அகராதி திறந்து வைக்கும் ஒற்றை அர்த்தம் போதுமானதாயில்லை போதாமையின் குறைவில்லாத கண்ணுக்கு. நிற்பது எது? பார்ப்பது எதை? பறப்பது ஏன்? பல நூறு அவஸ்தை பறித்து போடும் பொருளின் மேல் பொருந்துவதில்லை படைக்கும் மனம். யாவற்றையும் விட்டு பறக்க விளக்கம் தேடா கண்ணுக்குள் விளங்க நிற்கிறது பொருள் மீறும் பிறல் மௌனம்.